ஹாய்ங்க. இது ட்ரிப்போட செகண்ட் டே. நேற்று ஈவினிங்கே ஊட்டியிலேருந்து கூடலூர் வந்து ரீச் ஆகிட்டோம். நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டோம். மார்னிங் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி தான் லைட்டாக வெயில் வந்துச்சு. அப்படியே நாங்கள் கிளம்பி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கூடலூர்லேருந்து மசனங்குடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இங்கே என்ட்ரன்ஸில் நிறையா மானெல்லாம் இருந்துச்சு. மான், நிறையா யானை எல்லாமே இங்கேயே பார்த்தோம். நாங்கள் யானையெல்லாம் பார்க்குறதுக்கு தெப்பக்காடு தான் போகணும், அங்கே தான் போய் யானையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிகிட்ருந்தோம். சீக்கிரமாக போகணும், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருந்தோம். ஆனால் இங்கேயே நிறையா மான், யானை எல்லாம் நாங்கள் இங்கேயே பார்த்துட்டோம். இதுக்கு கொம்பு பாரு எத்தா பெருசுன்னு. ஃபோட்டோஸில் எடுத்துக்கோ தெளிவாக இருக்கும். இந்த பிளேஸ் நல்லா இருக்கு. காட்டுக்கு நடுவில் இந்த ரோடு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விடுவாங்க போல். தூரத்தில் இருக்கிற செடியெல்லாம் அப்படியே புதர் மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்கிறத மட்டும் அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுருக்காங்க. நாங்கள் பைக்லேயும் போனங்காட்டி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மெதுவாக பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய யானையை பார்த்தோம். கரெக்டாக செகண்ட் டே இன்றைக்கும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒதுங்கிருக்கெல்லாம் இடமே கிடையாது. லைட்டாக தான் தூறிட்டு இருந்துச்சு. அப்படியே நனைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே இவங்கெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க. மழைக்குள்ளே ஒதுங்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே போய் நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. நாங்கள் அங்கே போய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டோம். மழை இப்போ நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நல்லா தூறிட்டு இருந்தங்காட்டி தூரல் விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். தென் மழை நின்னதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்புனோங்க. பொறுமையாக கிளம்பி சுற்றி பார்த்துட்டு போகிறக்குள்ளேயே அங்கே தெப்பக்காட்டில் வந்து யானைகள் முகாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே 8:30 to 9 தானா. எங்களுக்கு டைமிங் கரெக்டாக தெரியல. அதனால நாங்கள் 9:30 அந்த மாதிரி தான் அங்கே ரீச் ஆகிருந்தோம். ஈவினிங் வந்து 5:30 to 6 வரைக்கும் ஏதோ சம்திங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம இங்கேயோ இருந்துட்டு பொறுமையாக இருந்துட்டு பார்த்துட்டு போனால் அங்கே மைசூர் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தோம் இங்கேயே. இங்கே நிறையா மானெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே அதையும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே தானே பார்த்தேன், அந்த சைடு நீ பார்க்கலையே அப்படின்னு சொன்னாங்க. அந்த சைடு அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். யானைங்க ரொம்ப தூரத்தில் தான் நான் 2-3 யானை, அது குட்டி யானை தான் நான் பார்த்தோம். ஆனால் இந்த யானை கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு. கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. தென் செகண்ட் வந்து தெப்பக்காட்டிலே ஜீப் சஃபாரி அந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பிளான் பண்ணிவிட்டு அதுவும் வேணான்ட்டு விட்டுட்டோம். ஏன்னா மழை அடிக்கடி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மலையில் எங்கே போய் பார்க்குறது, அதுதான் வர வழியிலே யானை எல்லாமே பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ரூம்க்கே. அண்ட் தென் நாங்கள் வரையிலையும் கூட அந்த யானை அங்கேயே தான் நின்றுச்சு. நாங்கள் கிட்ட போகல ரோட்லேயே நடந்து வந்துட்டு இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அப்படியே கார் ஒன்று வந்துச்சு. அப்படியே கார் சைட்லேயே நாங்கள் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம்.
இங்கே நிறையாவே மான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் போல். நான் பார்த்த போதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு டைம் எல்லாம் போரே அடிச்சிருச்சு, இவ்வளோ மானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து கும்கி யானை நான் பார்த்தேன். இந்த யானைக்கு மட்டும்தான் நான் பயக்காமல் இருந்தேன். ஏன்னா இது வளர்த்துற யானை தானே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் பயக்கவே இல்லை. தென் இந்த காட்டுக்குள்ளே நிறையா பேர் வேலையும் செய்கிறாங்க. இந்த பில்லு எல்லாம் கட் பண்ணி எல்லாம் விடுறாங்க. எப்படி தான் பயக்காமல் வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே நாங்கள் ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வரோம். கரெக்டாக மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 hour பக்கமே இங்கேயே இருந்துக்கிட்டோம். அப்புறம் அப்படியே குண்டல்பேட் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே நிறையா ஃப்ளவர் எல்லாம் இருந்துச்சு. சூரியகாந்தி, செவ்வந்தி, மல்லிகைப்பூ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்படியே அதையும் பார்த்துட்டு இங்கே சூரியகாந்தி தோட்டம் அதை சுற்றி பார்க்குறக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. பர் பர்சனுக்கு 50 100 ஏதோ சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம உள்ள சூரியகாந்தி அந்த தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தென் இதையெல்லாம் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மைசூர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மைசூர் கிளம்பிலே ஆஸ் யூஷுவல் நடுவுலேயே மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. 1/2 hour 1 hour அந்த மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் மைசூர் வந்து ஈவினிங் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் மைசூர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.